வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் அதிகாரிகள் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வழங்கினால் நாடு தற்போது அடைந்துள்ள முன்னேற்றங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று சர்வதேச நாணய நிதியம் கருத்து. குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களை குற்றவியல் விசாரணை திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபேசகரவை பார்த்து பயப்படுவதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவை மீண்டும் பெறுவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் தற்போதைய நிலையில் இல்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டு. யாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெற்ற பேரவலத்தை போன்று அதிர்ச்சி சம்பவங்கள் இனி நாட்டில் மீண்டும் நிகழ்வதை தவிர்க்க வேண்டிய அவசியம் உள்ளதாக கடல் தொழில் அமைச்சர் கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் அதிகாரிகள் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வழங்கினால் நாடு தற்போது அடைந்துள்ள முன்னேற்றங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று கூறியுள்ளது. இந்த விடயத்தை குறித்து IMF நிர்வாக குழுவின் துணை நிர்வாக இயக்குநரும் செயல் தலைவருமான கெஞ்சி ஒகமுரா ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் IMF ஆதரவு பெற்ற திட்டத்தின் கீழ் இலங்கையின் பொருளாதார மீட்சி நம்பிக்கைக்குரிய முன்னேற்றங்களை பதிவு செய்கிறது என்றும் சீர்திருத்த முயற்சிகள் பாராட்டக்குரியவை என்றும் சில முக்கிய சீர்திருத்தங்கள் விரைவாகவே நன்கு விளைவுகள் தர தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி படிப்படியாக வலுவடைந்து வருகிறது, பணவீக்கம் குறைவடைந்துள்ளது மற்றும் வெளிநாட்டு மாற்றுத்தொகை இருப்புகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான ஒரு கடுமையான பொருளாதார பின்னணியில் இன்றைய முன்னேற்றங்கள் ஒரு முக்கியமான திருப்பு முனையை குறிக்கின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார். இதை தொடரச் செய்ய இலங்கை அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதியத்தினுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். மேலும் இலங்கையின் மீட்பு உக்தியின் முக்கிய கூறான கடன் மறுசீரமைப்பு தற்போதைய கட்டத்தில் இறுதி நிலையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் மீதமுள்ள அதிகாரப்பூர்வ மற்றும் தனியார் கடன் வழங்குநர்களுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களை விரைவில் முடிக்க வேண்டிய தேவை இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் நிலையான வருவாய் திரட்டலை உறுதிப்படுத்த வரி விலக்கு அமைப்புகளை சீரமைத்தல், வருவாய் இணக்கத்தை மேம்படுத்தல் மற்றும் பொது நிர்வாகத்தை வலுப்படுத்தல் ஆகியவற்றையும் அவசியத்தையும் ஒகமுரா குறிப்பிட்டார். இலங்கையின் பொருளாதார திறனை மேம்படுத்த கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் இன்றியமையாதவையாக உள்ளன என்றும் ஏற்றுமதி வளர்ச்சி மற்றும் பொருளாதார பல்வகைப்படுத்தலுக்காக நிர்வாக சீர்திருத்தங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த வேண்டும் எனவும் வர்த்தக வசதி நடவடிக்கைகளில் முன்னேற்றம் காணப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களை தற்போது குற்றவியல் விசாரணை திணைக்கள பணிப்பாளராக ஷானி அபேசகர நியமிக்கப்பட்டதை பொறுத்து அச்சமூட்டும் செயல் என்று கூறுவது பரிதாபமாகும் என அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போது ஷானி அபேசகர CID பணிப்பாளராக நியமிக்கப்பட்டதோடு JVP தலைமையகத்தில் அவர் நடத்திய ஊடக சந்திப்பு குறித்து எழுந்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கீழ்வருமாறு தெரிவித்திருந்தார். இன்று விமர்சனங்களை முன்வைக்கும் சிலரே அச்சத்தில் ஷானி அபேசகர் மேற்கொண்டு விசாரணைகளை தடை செய்தவர்கள். அவரது தொழில்முறை செயற்பாடுகளில் இடையூறு விளைவித்ததோடு அவரை பணியிலிருந்து விலக்க முற்பட்டவர்களை இப்போது விமர்சனம் செய்கின்றனர். ஷானி அபேசகர் ஒரு திறமையான நேர்மையான அதிகாரி. அவருடைய தைரியமும் நாட்டுக்காக மேற்கொண்ட சேவைகளும் மக்களுக்கு நன்கு தெரியும். இந்த நிலையில் அவரை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம். குற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் போது தங்களுக்கு ஆபத்தாக அமையும் என்று கருதி பயப்படும் சில தரப்பினரே இப்போது குற்றச்சாட்டுகளுடன் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சொந்தமானது. அதை மீண்டும் பெறுவதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் தற்போதைய நிலையில் இல்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டார். இந்திய வெளிவிவகார அமைச்சரால் கச்சத்தீவு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை பற்றி ஊடகங்கள் கேள்வி எழுப்பியதற்கிடையில் அதனை மீளப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், கச்சத்தீவு ஒரு நிரந்தரமாக இலங்கைக்கு சொந்தமான தீவாகும். ஆனால் தென்னிந்திய அரசியலில் இது தொடர்பாக ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. எப்படி இருந்தாலும் கச்சத்தீவு இந்தியாவுக்கு கொடுக்கப்படாது. அதனை மீண்டும் கையகப்படுத்தும் வாய்ப்பு இல்லை. இது எமது தேசிய இறையாட்சி பரப்பினுள் வரும் மண்ணாகும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் வலியுறுத்தியுள்ளார். வவுனியா மாவட்டத்தில் கூகுள் வரைபடத்தின் அடிப்படையில் வனவள திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட 25,000 ஏக்கர் நிலங்களை விடுவிக்கும் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் தெரிவித்தார். ஜூலை 3ஆம் தேதி வியாழக்கிழமை வவுனியாவில் உள்ள தனது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், இது இடம்பெயர்ந்த மக்கள், காணியற்றோர் மற்றும் புதிதாக திருமணம் செய்து கொண்டு நிலமின்றி வாழும் குடும்பங்களுக்கு நில உரிமை வழங்கும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொண்டு ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் தொடர்ந்தும் கூறுகையில், 2012ஆம் ஆண்டு கூகுள் மேப் அடிப்படையில் வவுனியா மாவட்டத்தில் உள்ள பல நிலங்களை வனவள திணைக்களம் தன்னிச்சையாக கையகப்படுத்தியது. தற்போது அவை அனைத்தையும் ஈழ உரிமையாளர்களுக்கோ அல்லது நிலம் இல்லாத மக்களுக்கோ வழங்க தீர்மானித்துள்ளோம். இதேபோன்ற நிலங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் உள்ளன. அங்கு சுமார் 52,000 ஏக்கர் நிலம் தற்போது வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அவற்றையும் விரைவில் விடுவிக்க உள்ளோம்.
அத்துடன் வவுனியா மாவட்டத்தில் உள்ள 849 குளங்களில் 221 குளங்கள் வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் இதில் முதல் கட்டமாக 44 குளங்களை உடனடியாக விடுவித்து புனரமைப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மீதமுள்ள 149 குளங்களையும் சுத்தப்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு உரிய முறையில் மாற்ற நடவடிக்கை தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் மாவட்டத்தில் உள்ள 6 பெரிய நீர்ப்பாசன குளங்களை புனரமைப்பதற்காக 780 மில்லியன் ரூபாய் தேவைப்படும் நிலையில் அந்த நிதி அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நெடுங்கணி பகுதியில் வனவள திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் விடுவிக்கப்பட வேண்டிய பகுதிகளை அடையாளம் காணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர், வனவளத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களும் பங்கேற்றிருந்தனர். சிகிரியா மற்றும் காலிக்கோட்டை ஆகியவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் கட்டடங்கள் அத்துமுறை கட்டப்பட்டதால் இந்த வரலாற்று சின்னங்கள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் இருந்து நீக்கப்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளதாக புத்து சாசன மற்றும் சமய கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹனிதும சுனில் செனவி தெரிவித்தார். ஜூலை 3ஆம் தேதி அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போது உரையாற்றிய அமைச்சர், சிகிரியாவை சுற்றி தற்போது 124 கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளது. இவை பெரும்பாலும் முறையற்ற அனுமதிகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டவை. இது சிகிரியாவின் உலக பாரம்பரிய அந்தஸ்துக்கு நேரடியாக அச்சுறுத்தலாக உள்ளது. 1911ஆம் ஆண்டு காலியில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ், சீன மற்றும் பாரசீக மொழிகளில் எழுதிய மும்மொழி கல்வெட்டு சமீபத்தில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த கல்வெட்டில் சென்கி என்று தளபதி பட்டுப்பாதை வழியாக வரும் சீன கப்பல்களுக்கு பாதுகாப்பை வேண்டி சிவனொளி பாதமலைக்கு நேர்த்தியாக செலுத்தியதை குறிப்பிடுவதாகவும் அவர் விளக்கினார். சிகிரியா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கட்டட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் 15 அரசு நிறுவனங்களை சேர்ந்த அதிகாரிகள் அடங்கி விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் செனவி மேலும் தெரிவித்துள்ளார். அந்த குழு தற்போது வழிகாட்டி திட்டம் ஒன்றை உருவாக்கி யுனெஸ்கோவின் பரிந்துரைகள் மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு அமைவாக மக்களை அந்த பகுதிகளில் இருந்து மாற்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அதேபோல் காலிக்கோட்டையை அண்டிய பகுதிகளில் கட்டுமான நடவடிக்கைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், இந்த நிலைமை தொடர்ந்து நீடித்தால் காலிக்கோட்டையும் தனது உலக பாரம்பரிய அந்தஸ்தை இழக்கக்கூடிய அபாயத்தில் உள்ளது என்றும் எச்சரித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தியில் இடம்பெற்ற பேரவலத்தை போன்று அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் இனிமேலும் நாட்டில் மீண்டும் நிகழ்வதை தவிர்க்க வேண்டிய அவசியம் உள்ளதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கிருஷாந்தி குமாரசுவாமி போன்று வேறு எந்த ஒரு சிறுமியும் இனிமேல் பாதிக்கப்படக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அமைச்சர் இது விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். செம்மணி படுகொலை தொடர்பாக அரசியல் தலையீடுகள் இல்லாமல் நேர்மையான மற்றும் சுதந்திரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பான நீதியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியாக வழங்கும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதிபட குறிப்பிட்டுள்ளார்.